ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறத பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பாக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 ஹையஸ்டா 4 இருக்கு. ஸோ ஹையஸ்டா என்ன வேல்யூ வருதோ அதை காமனா 2ஆல பெருக்கணும். அப்ப 4 × 2 8. ஸோ இதுல மட்டும் 8 இருக்குது. அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப அதுலயும் ஒரு 8 இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, பெருசா ஒன்று இப்படி ஒன்று இருக்குது, அதே மாதிரி இப்படி ஒன்று இருக்குது. அப்ப இங்க ஒரு 2. நெக்ஸ்ட் இங்க 1 2 இந்த கோட் விட்டு பாருங்க 3 இருக்கும். இதுல மொத்தம் 3 இருக்குது. அப்ப இதுல 3, அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப இதுல ஒரு 3, மொத்தம் 6. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பெரிய முக்கோணம். ஸோ இந்த 2 கோட்டையும் விட்டு பார்த்தா பெரிய முக்கோணம் இங்க ஒன்று இருக்குது. அதே மாதிரி கீழ் பக்கம் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த 2 கோட்டை விட்டு பார்த்தா பெரிய முக்கோணம் இருக்குது. இந்த சைடு 2, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 2 கோட்டை விட்டு பார்த்தா பெரிய முக்கோணம் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு கீழ் பக்கமா இங்க ஒரு 2 இருக்குது. ஸோ இங்க 2 இங்க 2, மொத்தம் 4. இங்க ஒரு 4. ஸோ மொத்தமா ஆட் பண்ண என்ன வரும்? 10 12 20 28, மொத்தமா 20. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளது கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளது கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 1 2. ஸோ 2 ஆட் பண்ண வருது. 1 + 2 3. ஸோ இதுல மட்டும் 3 இருக்கு. அதே மாதிரி இந்த கோட்டை விட்டு பாருங்க, பெருசா ஒன்று இருக்கா. அப்ப இதுல ஒரு 3 இருக்கும். அதே மாதிரி கீழ் பக்கம் பாருங்க, இப்படி திரும்பி இருக்கு. அப்ப இதுலயும் ஒரு 3 இருக்கும். சரிங்களா. அப்ப 3 + 3 + 3 9. அடுத்தது பாருங்க, 1 2 3 4. இங்க ஒரு 4. 9 + 4 பிளஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த கோட்டை விட்டு பாருங்க, இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் விட்டு பார்த்தா பெரிய முக்கோணம் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு இந்த கோட்டையும் இந்த கோட்டை விட்டு பார்த்தா பெரிய முக்கோணம் இருக்குது. அப்ப இங்க ஒரு 2. ஸோ +2. ஸோ இதுக்கு மேல வேற எதுவும் இல்லை. இப்போ ஆட் பண்ணா 9 13 15. ஸோ இதுல மொத்தமா 15 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் வைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. முக்கோணம் இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க மேல இங்க மட்டும் எடுத்துக்கோங்க. 1 2 3. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணா 1 + 2 + 3 3 + 3 6. ஸோ இதுல மட்டும் மொத்தம் 6 இருக்கு. சரிங்களா. இதே மாதிரி தான் கீழே இருக்கு பாருங்க, இதே மாதிரி தான் கீழே இருக்கு. அப்ப இதுலயும் 6 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கோட்டை விட்டுட்டு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த கோட்டை விட்டுட்டு பாருங்க, ஒரு பெரிய முக்கோணம் ஒன்று இருக்கு. சரிங்களா. அடுத்தது இந்த 2 கோட்டை விட்டு பாத்தீங்களா, இன்னொரு பெரிய முக்கோணம் இருக்குது. அப்ப இந்த பக்கம் 2. அதே மாதிரி கீழே பாருங்க, இந்த கோட்டை விட்டு பார்த்தா இங்க 1. அதே மாதிரி இந்த 2 கோட்டை விட்டு பார்த்தா இங்க ஒரு 2. அப்ப இந்த சைடு மட்டும் மொத்தம் 4 இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இந்த சைடு இருக்கு. இதே மாதிரி தான் இந்த சைடு இருக்கு. அப்ப இங்க ஒரு 4 இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு 4, இங்க ஒரு 4, மொத்தம் 8 முக்கோணம். நெக்ஸ்ட் இந்த மேல் பக்கமா பெரிய முக்கோணம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி கீழ் பக்கம் பார்த்த மாதிரி பெரிய முக்கோணம் ஒன்று இருக்குது. அப்ப இங்க ஒரு 2. அடுத்தது இங்க பாருங்க, சின்ன முக்கோணம் 1 2 3 4 5 6. இங்க ஒரு 6 முக்கோணம். அடுத்தது இந்த கோட்டை மட்டும் விட்டு பாருங்க, இங்க ஒரு முக்கோணம் இருக்கும். அதே மாதிரி இந்த கோட்டை விட்டு பாருங்க, இங்க ஒரு முக்கோணம் இருக்குது. அப்ப இங்க ஒரு 2. இதே மாதிரி தான் இந்த சைடு இருக்குது. இந்த கோட்டை விட்டு பாருங்க, அதே மாதிரி இந்த கோட்டை விட்டு பாருங்க, இங்க ஒரு 2. இங்க மொத்தம் 4 இருக்குது. இதுக்கு மேல வேற எதுவும் இல்லை. அப்படியே ஆட் பண்ணா 6 12 20 22 28 4 32. ஸோ இதுல மொத்தமா 32 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங்ல இந்த மாடல் கொஸ்டின் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ்ல மொத்தம் எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளது கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளது கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 1 2 உள்ள இருக்க சென்டர் கோட்டை விட்டு பாருங்க, ஒரு பெரிய முக்கோணம் இருக்கும். அப்ப மொத்தம் 3 முக்கோணம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பாருங்க, இந்த சைடு தான் இருக்கு. இதே மாடல் தான் இந்த சைடு திரும்பி இருக்கு. அப்போ இதுல 3 முக்கோணம் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, இதுவும் திரும்பி இருக்கு. அப்ப இதுல ஒரு 3 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பார்ட் பாருங்க, இந்த பார்ட் மட்டும். அப்ப இதுல ஒரு 3 இருக்கும். அடுத்தது பாருங்க, இந்த உள்ள இருக்கிற இந்த கிராஸ் கோடு இதை விட்டுட்டு பாருங்க, பெரிய முக்கோணம் மாதிரி இருக்கு. அப்ப அதுல ஒரு டோட்டலா 3 இருக்கு. சரிங்களா. அப்ப 3 6 9 12. நெக்ஸ்ட் இங்க ஒன்று இருக்குது, இங்க ஒன்று இருக்குது 2, இங்க ஒன்று இருக்குது 3, இங்க ஒன்று இருக்குது 4.
இப்போ 12 + 4. நெக்ஸ்ட் இந்த உள்ள இருக்கிற 2 கோட்டை விட்டு பாருங்க, ஒரு பெருசா ஒன்று இருக்கா, பெரிய முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி இப்படி பாருங்க, இந்த சைடு ஒன்று இருக்குது. இந்த 2 கோட்டை விட்டு பார்த்தா இப்படி பெரிய முக்கோணம் இருக்குது. அப்ப இந்த சைடு 2 இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கேயும், அதாவது இந்த கோட்டை, இந்த 2 கோட்டை விட்டுட்டு பார்த்தா ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த 2 கோட்டை விட்டு பார்த்தா இப்படி ஒன்று பெருசா இருக்கும். அப்ப இங்க ஒரு 2, அப்ப இங்க ஒரு 4. ஸோ மொத்தமா ஆட் பண்ண, இதுக்கு மேல வேற எதுவும் இல்லை, மொத்தமா ஆட் பண்ணா 12, 16, 20. இதுல டோட்டலா 20 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாது போகலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிக்கு நியூவா புக் லான்ச் பண்ணிருக்கோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணாலும் சரி, இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு வரைபடம் கொடுத்துருவாங்க. இந்த வரைபடத்துல மொத்தமா எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. முக்கோணம்னா இங்கிலீஷ்ல ட்ரையாங்கிள்ஸ் அர்த்தம். அதே மாதிரி எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. சதுரம்னா இங்கிலீஷ்ல ஸ்கொயர்ஸ் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் மற்றும் எத்தனை சதுரம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் எத்தனை ட்ரையாங்கிள் இதுன்னு கவுண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பாக்ஸ் மட்டும் எடுத்துக்காங்க, இதை மட்டும் எடுத்துக்காங்க. இதுல 1, 2, 3, 4 பாருங்க, 4 முக்கோணம். ஸோ ஹையஸ்டா என்ன வருது, 4 வருது. அப்ப ஹையஸ்டா என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல பெருக்கணும். அப்ப 4 × 2 8. ஸோ அப்ப இந்த குட்டி இந்த பாக்ஸ்ல மட்டும் 8 இருக்குது. இந்த பாக்ஸ்ல மட்டும் மொத்தம் 8 முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி இதுல 8 இருக்கும், அதே மாதிரி இதுல 8 இருக்கும். இது பாருங்க, மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுலயும் 8 8 இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி கிராஸா ஒன்று போகுது, பெரிய முக்கோணம் ஒன்று போகுது. அதே மாதிரி இங்க ஒன்று பெருசா போகுது. அப்ப அதாவது இந்த பக்கமா மொத்தம் 2 இருக்குது. அதே மாதிரி பாருங்க இப்படி போகுது, இந்த மாதிரி இங்க ஒரு 2 இருக்குது. மொத்தமா ஆட் பண்ணா 8, 16, 24, இங்க ஒரு 4, 28. டோட்டலா 28 ட்ரையாங்கிள் முக்கோணம் உள்ளது. அடுத்து சதுரம் எத்தனைன்னு பார்க்கலாம். சதுரம் பாருங்க, 1, 2, 3. அடுத்தது பாருங்க கிராஸா இருக்குது, இந்த மாதிரி இருக்குது 4. அதே மாதிரி இங்க ஒன்று இருக்குது, மொத்தம் 5. ஸோ 5 ஸ்கொயர்ஸ் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுல தனித்தனியாகவும் கேட்பாங்க, அதாவது எத்தனை முக்கோணம் மட்டும் உள்ளதுன்னு கேட்பாங்க, அதே மாதிரி எத்தனை சதுரம் உள்ளது மட்டும் கேட்பாங்க. இதுல ரெண்டுமே கலந்து கேட்டுறாங்க. ஸோ ஆக மொத்தம் இதை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.